நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து செக் எல்லாம் அப்படியே சும்மா சைன் பண்ணி கிரிக்கெட் போயிட்டு கொடுத்து வச்சிருக்காரு பேங்க்ல. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செக் மோசடி நடந்திருக்குங்க. கரெக்டாக நேற்று வந்து பார்ட்னர்ஷிப் வந்தாங்களே, அவங்க வந்து காசு எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு செக் மூலியமா அனுப்பிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சூழ்ச்சி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி. ஆனால் இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. ராஜேஸ்வரி கரெக்டாக பிளான் பண்ணி எல்லா அமௌண்ட்டும் ஆல்ரெடி வித்ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம விஜய்க்கே தெரியாது. இது யார் மூலியமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர் மூலியமா தான். நம்ம விஜயோட சைன் போட்ட செக்கை எட்டுன்னு போயிட்டு அமௌண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து செல்லாத செக்கை எட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செல்லாத செக்கை நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி ஆகிட்டு இருக்கு. இதனால நம்ம விஜயை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அந்த 3 பார்ட்னரும் கரெக்டா கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் மேல. இந்த மாதிரி எங்களுக்கு செல்லாத செக்கை கொடுத்து எங்க கிட்ட அமௌண்ட்டை கொடுக்காம ஏமாத்த பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போய் போட்டாங்க. உடனே இந்த மாதிரி 420 வேலை செஞ்சதுக்கு உங்களை விசாரிக்கணும், வாங்க போலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. உடனே நம்ம விஜய் ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறாரு. உடனே விஜய் லேக்கா இழுத்துன்னு போறாங்க. பின்னாடியே நம்ம மல்லி ஒரு பக்கம் கதறினே ஓடுறாங்க. ராஜேஸ்வரி மூஞ்ச பாக்கணுமே அப்படியே சும்மா பழுத்த பப்பாளி பழம் மாதிரி சேவந்து நெருங்குங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், அடே கூட பிறந்த தம்பி ஜெயிலுக்கு போய் களியே தின்னு ஏன் போனாலும் பரவாயில்ல அந்த உலகத்தை விட்டு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. இதுக்கு பேரு பாசமெல்லாம் ஒரு மயிரம் இல்லை. அவங்களுக்கு தேவை காசு. அந்த காசுக்காக தான் இவ்வளோ நாள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த வீட்டில் இருந்தாங்க. இப்போ அதுக்கான தருணம் வந்துருச்சு, அதனால இருக்காங்க. இப்போ அந்த அமௌண்ட்டையும் அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் யூஸ் பண்றாங்க. விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாரா, நீ போ பயப்படாம, நான் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள உன்னை வெளியெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம விஜயும் போயிடுறாரு. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. நீ இந்த பிசினஸோட டைரக்டர் மேனேஜர் இருக்கிற வரையும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா, நீ இதை வந்து எனக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டியானா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படியே இருக்கும். ஆனா விஜய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்னடா பண்றது, இதுக்கு ஒரு வழி இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி. டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனே போயிட்டு அந்த சமயத்துல நம்ம விஜய் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணலாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல உடனே பாக்கணுமே அந்த 3 பார்ட்னரையும் வர வச்சு அவங்க முன்னாடி சைன் பண்ணி தந்துடுறாரு விஜய். இன்னையில இருந்து விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஐயோ என்னடா இதுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நம்ம விஜய் எழுதி கொடுத்துட்டாரா, இந்த விஷயம் நம்ம மல்லிக்கு சுத்தமா தெரியாது, அவங்க நாலேஜுக்கு இது போல. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம ராஜேஸ்வரி தாங்க. அவங்க இருந்து அவங்களை கூட்டினு வந்தா எப்படி இருந்தாலும் குழப்பிடுவா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினு வரல. ஆனா எழுதி தந்துக்கிறதுல நம்ம விஜய் என்ன எழுதி தந்திருக்காருன்னு பாத்தீங்களா, அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கிறவங்க யாரே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா விஜய் இருக்கக்கூடாதுதான் அவங்களோட கண்டிஷன். மல்லியை இதுல வந்து இப்ப ப்ரொமோஷன் பண்ணி விட்டுறாங்க. மல்லி தான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு பக்குன்னு ஆயிடுது. டே என்னடா உக்கா நான் இருக்கும் போது அவளை போட்டு வச்சுக்க, அவளுக்கு என்னடா தெரியும் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை பத்தி, பிசினஸ்னா ஒரு நாலேஜா அவருக்கு இருக்கடா, ஒரே ஐடியா உன்னோட மேல போயிட்டு அவன் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்றோம். அக்கா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ எல்லாத்தையும் நல்லா பாத்துப்பா, கூட நானும் இருக்கேன், எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு நான் சப்போர்ட்டை கொடுத்து அவளை எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிக்கணும், நீங்க எதுக்கும் ஒரே பண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் நீ என்னென்னமோ பண்ற, ஆனா இதெல்லாம் எனக்கு சரியா படலாம், அக்காவுக்கு பாத்துக்கோ, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சிம்பிளா முடிச்சிடறாங்க. உடனே நம்ம விஜய் இதை நான் பாத்துக்கிறேங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெளியே போயிட்டு ராஜேஸ்வரிக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது, ஒரு பக்கம் அண்ணல் தெரிக்குது. டே நாம ஒண்ணு நினைச்சா இப்படி நடந்து போச்சு, இப்ப என்னடா பண்றது, நாம அல்லேக்கா பிளான் பண்ணி அல்லேக்கா எல்லாத்தையும் தூக்கின்னு போய் நாம அபிக்கலான்னு பார்த்தா இவனடானா இந்த மாதிரி பண்ணிட்டானே, இப்ப என்னதான் பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கடவுளை பாக்குறாங்க. ஏமா நீ பண்ண தப்புக்கு, நீ பண்ண கொடுமைக்கும் உனக்கு இந்த அளவுக்கு என்ன வீட்டை விட்டு துரத்தாம இந்த வீட்லயே வச்சுன்னு இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கோமா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் வருதுங்க. மறுபக்கம் ரஞ்சிதம் சொல்லவே தேவையில்ல, இது முழுக்க காரணம் ரஞ்சிதோட சதித்திட்டு இருந்தாங்க. ரஞ்சிதம் போய் ஆல்ரெடி விஜய் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரியாம இருக்கிற வரையும் ரஞ்சிதத்துக்கு நல்லது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக, டாடா, பை பாய்.